பாப்பாவுக்கு இன்னிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால காலைல சீக்கிரமாகவே எழுந்து காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்குமே காஃபி கொடுத்துட்டேன். பாப்பா வந்து சமத்தா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்றதே அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கும்போது அவள் மட்டும் தான் விளையாண்டுட்ருப்பா, இல்லைன்னா நாங்கள் யாராவது கூட விளையாடுற மாதிரி இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்னு. அதனால சமத்தாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால் இந்த சாப்பிட்ற டைம் மட்டும் வந்துருச்சுன்னா வந்து செம்ம கடுப்பு ஏற்றிடுவா. சாப்பிடவே மாட்டா, போதும் 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 அப்படின்னே சொல்லிகிட்ருப்பா. மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவா. ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி தண்ணி பாட்டில் வச்சு கொடுத்துட்டேன். பாப்பா வந்து நல்லா முடி வளர்ந்துருச்சு. அதனால இந்த டைம் வந்து நல்லா சூப்பராக ரெட்டை குடுமி போட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தா ஸ்கூலுக்கு போகிறேன்னு. எப்பயுமே வந்து பாப்பா எல்கேஜிலேருந்தே இப்படி தான் ஜாலியாக கிளம்பிடுவாங்க. வீடியோ எடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வம்பிழுத்துட்டு இருந்தா. ஃபைனலாக வந்து பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டா. இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணி தான் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போவாங்க. அவளை விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு எப்பயும் போல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே சூடாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தக்காளி சாதமும் அப்பளமும் தான் பண்ணியிருந்தேன். மீதி இருந்த தக்காளி தொக்கை நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30, அதுக்குள்ளேயே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும்.